வணக்கம். சர்விக் போல்ட்ரிலேருந்து நான் உங்க முரளி பேசுறேன். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா சோனாலி கோழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது சோனாலி கோழி 3 மாத கோழியாகவும் இருக்கு. இந்த சோனாலி கோழி பார்த்தீங்கன்னாக்க கஸ்டமர் நமக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னாக்க ஃபயோமிக் கோழி வந்து அதிகமாக முட்டை எடுதுங்களா, இந்த கோழி முட்டை என்னைக்கே கம்மியாக எடுதுங்களான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கோழி வந்து உருவாக்கம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரோட் ஐஸ்லாண்டுன்ற கோழி பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு கலர் கோழியாகவும் இருக்கும். அதே போல் ஃபயோமிக் கோழி இந்த ஒயிட் அண்ட் பிளாக் கோழி இருக்கும். இந்த 2 கோழியும் இனக்கலப்பு மூலமா வந்தது தான் இந்த சோனாலி கோழி. என்ன இதுல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபயோமிக் கோழி பாத்தீங்கன்னா அதிக முட்டையிடும் திறன் கொண்டது. அதே போல இந்த ரோட் ஐலண்ட் பாத்தீங்கன்னா அதிக நோய் சக்தி தாங்கக்கூடிய கோழியா இருக்கு. இந்த 2 கோழி இனக்கலப்பு மூலமா வந்தது தான் இந்த சோனாலி கோழி. அதனால பாத்தீங்கன்னா இந்த கோழி நல்லா நோய் தாங்கக்கூடிய கோழியாகவும் இருக்கு, அதிக முட்டையிடும் திறனும் கொண்டிருக்கு. நம்ம அதே போல இந்த சோனாலி கோழி எப்படியெல்லாம் வளர்க்குறோம், என்னென்ன வேக்சின் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கோழிக்கு சில வந்து மேரக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 7 நாளைக்கு F1 கொடுக்குறோம், 14 நாளைக்கு ஐப்படி கொடுக்குறோம், 21 நாளைக்கு லெசோட்டா கொடுக்குறோம். அதே 30 to 40 நாளைக்கு பார்த்தீங்கன்னா லெசோட்டா பூஸ்டரும் கொடுத்துக்கிறோம். அதே 60 days அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ஃபவுல் பாக்ஸ் வேக்சினும் பண்ணிடுறோம் அம்மைக்காக. அதே 80 to 90 days பார்த்தீங்கன்னா ஆர்டிபியும் பண்ணி கொடுத்துறோம் இன்ஜெக்ஷன். ப்ரூடிங் பார்த்தீங்கன்னாக்க குறைஞ்சது 1 வாரம் 7 நாள் வரைக்கும் பண்ணுவோம். அதே போல கிளைமேட் மாறுபடும் போது ரொம்ப பனிக்காலமா இருக்கும்போது 10 நாள் வரைக்கும் ப்ரூடிங் செட்டப் பண்ணி கொடுப்போம். 3 வேக்சினும் பண்ணிடுவோம். 1 மாத கோழியாகவும் சேல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல 45 நாள் கோழியை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லெசோட்டா பூஸ்டரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம 3 மாத கோழியாகவும் கொடுத்துட்டு இருக்கோம், 4 மாத கோழியாகவும் முட்டைக்காக கொடுத்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில கஸ்டமரை எனக்கு 1 நாள் கோழி குஞ்சு எடுத்து வளர்க்கறதுக்கு சிரமமா இருக்கு, அதே போல 1 மாத கோழி எடுத்து பண்ணி எனக்கு முட்டை எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, எனக்கு உடனடியே பெரிய கோழி வேணும் அப்படின்னு கேட்குவாங்க. அவங்களுக்காக 3 மாத கோழியாகவும் 4 மாத கோழியாகவும் சேல்ஸுக்கு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 1500 கோழி இருக்கு 3 மாத கோழியாகவும். அதே போல இந்த பெரிய கோழி பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஆடி மாசம் வர்றதுனால எனக்கு சேவல் அதிகமாக ஓட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவண்ணாமலை, திண்டிவனம், சென்னை லைன்ல இந்த லைன்ல அதிகமாக லைக் பண்றாங்க. அவங்களுக்கு சேவலாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். தென்னாடு பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்டை கோழி அதிகமாக கேட்பாங்க, முட்டைக்காகவும் கேட்குறாங்க, கறிக்காகவும் லைக் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுக்காக பெட்டை கோழியாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல 1 நாள் குஞ்சிலும் நம்ம பெட்டை கோழியும் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். குஞ்சுங்களை வேணும், சேவல் பட்டையும் கலந்து வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு 1 நாள் குஞ்சு சரி, 1 மாத குஞ்சு சரி, அதே போல 90 நாள் வரைக்கும் வந்து சேவல் பட்டியாவும் கலந்து கொடுத்துட்டு இருக்கோம். டெலிவரி குவான்டிட்டி எல்லாம் எவ்வளவு பண்ணி கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னாக்க குறைஞ்சது பெரிய கோழி 100 கோழி எடுத்தாக்க நம்ம லைவ் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல 50 கோழி 30 கோழி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்ல மற்றும் ட்ரெயின்ல வந்து பார்சல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கோழி 10 கோழி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலர், நேரில் வந்து எடுத்துக்கலாமான்றாங்க. தாராளமா எடுத்துக்கலாம். அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸும் தனியாக பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அந்த பாக்ஸில் குறைஞ்சது ஒரு 10 கோழி ஒரு பாக்ஸுக்கு பார்சல் பண்ணலாம் பெரிய கோழியே. ஒரு சில கஸ்டமர் நான் ஃபார்ம் வந்து பார்த்துட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போறேங்க, எனக்கு அதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு வர்றவங்களே இருக்காங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு 10 கோழி வேணும்னு கேட்குறவங்களும் வராங்க. போல நான் இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேங்க, நான் இப்பதான் உங்களோட வீடியோ பார்த்தேன், எனக்கு ஒரு 10 கோழி கிடைக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் வந்து காட்டன் பாக்ஸ் தனியாக இருக்கு, 50 கிலோ தாங்குற கெப்பாசிட்டியில் இருக்கு. அதுலேயும் நம்ம பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம், தைரியமா எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குங்க. கோழியும் குவாலிட்டியா இருக்கு, பாக்ஸும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோட தாங்குற அளவுக்கு இருக்குங்க. 1 மாத கோழி மினிமம் டெலிவரி லைவ் டெலிவரி எவ்வளோ பண்ணி கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. 300 கோழி எடுத்தாவே நம்ம லைவ் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் டெலிவரியும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது கோழி குஞ்சு 1 மாத கோழியும் பண்ணையில இன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ சோனாலி மட்டும் இல்லைங்க, நம்ம அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அசில் கிராஸ் அதுவும் பண்ணிட்டு இருக்கோம், அசில் கிராஸ் பிரோடு இருக்கு, கடகநாத்தம் பண்ணிட்டு இருக்கோம், வான்கோழி கினிக்கோழியும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பிரீடை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தரம்புற கால் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.